உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போ பாதைக்கு வெளிச்சம் இருக்கும் போது ஒரு மனிதன் பயப்படுவாங்களா? பாதைக்கு வெளிச்சம் இல்லாம கார் இருந்தா அவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். எந்த இடத்துல இடையில விடுவணும், எந்த இடத்துல எங்க இருக்க, முள் இருக்கா, கல் இருக்கா, உளியா இருக்குதா, குண்டு இருக்குதா, பாதையில சிறிய பாதையா பெரிய பாதையா, கால்கள் வலுவாமல் நடக்க முடியுமா என்று சொல்லி எல்லாம் யோசித்து பயப்படுவார்கள். ஆனால் வெளிச்சமா இருந்தால் அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது, அச்சம் இருக்காது, எந்த விதமான சந்தேகம் இருக்காது. அதுபோல வேத வசனத்தை கேட்டு வெளிச்சமாக நம்முடைய பாதை, ஆவிக்குரிய பாதை இதுதான் என்று கர்த்தர் நம்ம காண்பிக்கும் போது, அந்த பாதையில நம்ம நடக்கும் போது மிகுந்த சமாதானம் அந்த வழியில நமக்கு உண்டு. ஆமென். உடைய வேதத்தை நேசிக்கும் போது அதனாலதான் சமாதானம் உண்டுன்னு பாருங்க. அப்போ வெளிச்சமா இருக்கிறது. யாக்கோபு திரும்ப 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் என்னவா இருக்கிறது? ஒன்றாம் அதிகாரம், யாக்கோபு திரும்ப 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? கண்ணாடி என்று சொல்லப்பட்டது. வாசிக்கிறோம் 23வது வசனம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாவில் என்னதென்பதை மறந்து விடுவான். கண்ணாடி. அடுத்தது வேதம் நமக்கு என்னன்னு சொல்லப்படுது? ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடிகளை சுபாவ முகத்தை பார்த்து, தன்னுடைய சுபாவ முகத்தை பார்த்து பார்க்கிற மனுஷன் அதை மறந்து விடுகிற மனுஷனை போல இருப்பான். ஆனால் பார்க்கிறவன் தன்னை சரி பண்ணி கொள்ளுகிறான் கண்ணாடியில. அல்லேலூயா. நீங்க சர்ச்சை கிளம்பும் போது கண்ணாடியெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்படிதானே? பார்க்க மாட்டீங்களா? கண்ணாடி பார்க்காம வருவீங்க. நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு தான் வரும். முகத்தெல்லாம் கழுவுவோம், கூடியா எப்படியா பழம் எப்படி பரவி கிடக்குதான், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். புல்லு காட்டுல இருந்து அது காற்றடிக்கும் போது கலைந்து கிடக்கிறது போல கலைந்து கிடக்கிறதான்னு சொல்லி எல்லாம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு, ஒருவேளை கண்ணாடி பார்க்காதவங்க கூட ஒரு சேர்ப்பு எடுத்து என்ன செய்வீங்க? ஒதுக்கிட்டு தான் வருவீங்க. ஆமென். கண்ணாடி, வேதம் என்பது என்னது? நம்மை காட்டும் கண்ணாடி, நம்முடைய முகத்தை காட்டும் கண்ணாடி, நம்முடைய அகத்தை காட்டும் கண்ணாடி. நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகிற பாதையில நம்ம நினைவுகளை, நம்முடைய ஓட்டங்களை, நம்முடைய எண்ணங்களை என்னவா இருக்கிறது, நம்ம என்ன சிந்தையோடு நடக்கிறோம் என்பதை அகத்தை படம் பிடித்து காட்டுகிற ஒரு கண்ணாடி. அல்லேலூயா. அதுதான் மனக்கண்கள் பிரகாசிக்கும்படியாக இந்த கண்ணாடியில நம்ம தெளிவாய் பார்ப்பதற்கு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எபேசியர் அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் சபைக்கு ஜெபிக்கின்ற போது மனக்கண்கள் பிரகாசம் உண்டாகும்படியாக உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புரிந்து கொள்ள அது உங்களுக்கு மறைவாயிராதபடி உங்களுக்கு அது பிரகாசமா இருக்கும்படியாக உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் ஜெபிக்கும் போது சொல்றாரு. சேர்ந்து வாசிக்கிறோம். தாம் கிறிஸ்துவை மறைக்கொண்டு எழுப்பி அவரிடத்தில் நடப்பிக்க தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். கண்கள் பிரகாசமா இருந்தாதான் கண்ணாடி பார்க்க முடியும். கண்ணாடி பார்த்தா நம்ம தெரியும்னு சொல்றோம். கண்கள் குள்ளா இருக்கிறவங்க கண்ணாடி பார்க்க முடியுமா? கண்கள் சரியில்லாம கண்ணாடி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனாலதான் மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். அப்ப மனக்கண்கள் என்பதுன்னா ஆவியில தெளிந்தவர்களாக, வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, வேத வசனம் மறைவாயிராதபடி, இந்த வசனம் எனக்கு புரியலன்னு சொல்லாதபடி அது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வேதம் நமக்கு கண்ணாடியா இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக எபிரேயர் நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கிறோம். வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். வேதம் நமக்கு என்னவா இருக்கிறது? 4:12 எபிரேயர்ல படிங்க. தேவனுடைய வார்த்தை
சேர்ந்து தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணக்கிலும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனங்கள் வல்லமையும் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமா இருக்கிறது. ஆவியையும் ஆத்மாவையும் அவன் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அவன் இந்த வேத வசனங்கள் பகத்து பார்க்கிற, நம்மை தனிமைப்படுத்தி காட்டுகிற ஆவி ஆத்மா என்ன, சரீரம்னா என்ன, ஜீவனுக்கு போகிற ஆத்மாவுடைய பலன்னா என்ன, அது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு விளக்கி காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம் இவைகளை எல்லாம் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக வகையறுக்கிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் சொல்லி வெளிப்படுத்துகிறதாக. ஆமென். குழப்பங்களை நீக்கி மனதில் காணப்படுகிற எண்ணங்களுடைய ஆமென் அந்த அடிமனதில் காணப்படுகிற சந்தேகங்களை மாற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு இது மிகவும் ஒரு விளக்கி நமக்கு வகையெடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே வேதமானது இன்னும் பார்க்கிறோம் 5:39 வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் சுவிசேஷம் 5:39 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பது எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் இந்த வேதம் தான் இயேசு யார் என்பதை நமக்கு விளக்கி காட்டுது. ஆமென். சரி, வேத வாக்கியங்களை குறித்து இன்னும் நம்ம போகும்போது எரேமியாவுல அக்னியும் அது கண்மலையை பிளக்கக்கூடிய சம்மட்டியுமா இருக்கிறது, அக்னியா இருக்கிறது, சம்மட்டியா இருக்கிறதெல்லாம் வாசிக்கிறோம். அப்புறம் இவ்வளவு நேரம் சொல்லுங்க, நீங்க திரும்ப கேட்டா சொல்லுவீங்களா? வரிசையை கூட சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வேற என்ன சொல்லிவிடுது வேதம்? தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அப்போ தேனை விட இனிமையானது தெளிந்த தேனை விட மதுரமானது. அப்ப ஆத்மாவுக்கு நீர் அந்த எசேக்கியேல் இடத்துல ஒரு புஸ்தகம் சொல்லி கொடுக்கப்பட்டது. அவர் வாங்கி ருசி என்று ஆண்டு சொன்னாரு. அதை வாங்கி அவன் வாயில போட்ட போது அது வாய்க்கு நல்லா இருந்தது, வயிற்றுக்கு போகும்போது கசப்பானது. அவன் வேத வசனங்களை வாசிக்கும் போது அது தேனிலும் இனிமையானது. பிறகு 1 பேதுருல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். மறுபடியும் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். வேதம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது என்னவாக வேதம் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறது. 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது 3 வசனங்கள்ல இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சேர்ந்து படிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கவனத்தையும் வஞ்சகங்களையும் பிராமங்களையும் சகலவித புறந்தூர்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வாழ்வதை புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாடங்களை வாழ்ந்தார்கள். திருவசனம் என்பது என்னவா இருக்குதுன்னா கலங்கமில்லாத ஞானப்பால். கலங்கமில்லாத என்ன பால் இருக்கு? ஒரு மனிதனுக்கு ஞானம் வர வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஞானத்துல குறைவுள்ளவராக இருக்கிறான், ஒரு ஞானம் எனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் அவனை ஞானியாய் மாற்றும். அப்போ அதை நம்ம எப்படி இருக்கணும்? புதிதாய் பிறந்த குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இப்படி வேதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து நம்ம அவைகளை நம்ம நாடி ஒவ்வொரு நாளும் தேடி வேத வசனங்களை வாசிக்கும் போது அது தீபமா இருக்கும். அவைகள் நமக்கு பாதைக்கு வெளிச்சம் காட்டும். அவைகள் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம தப்பா யோசித்தோம்னா உடனே ஆவியானவர் சொல்லிக் கொடுத்துருவாரு. ஸ்தோத்திரம். சரியா யோசித்தா இதுதான் சரின்னு அவர் ஆமென்னு சொல்லிக் கொடுப்பாரு. வேத வார்த்தை மூலம் பேசும்போதே பாதை காட்டிடுவார். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு கையை நீட்டி ஒரு மனுஷனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு கிடையாது.
கிடையாது. நீங்க பைபிள வாசிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள் இவைகள் எல்லாம் வேத வசனத்துக்கு முன்பதாக பதரா இருக்குது. கோதுமைக்கு முன் பதறாரு. நல்ல கவனிங்க. நிறைய பேர் இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை நாடுறாங்க, அநேகர் இன்னைக்கு சொப்பனங்களை நாடுறாங்க. இதெல்லாம் தேவைதான். நமக்கு அவ்வப்போது காட்டுறதுக்கு ஆண்டவர் எனக்கும் சொப்பனங்களை கொடுத்திருக்கிறாரு, தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, பேசுகிறாரு. தேவைன்னு நான் சொல்லல. ஆனால் தீர்க்க தரிசனங்களை விட, சொப்பனங்களை விட, தரிசனங்களை விட, ஆமென், நம்முடைய வரங்கள், இப்படிப்பட்ட வரங்களை விட இது இந்த வேத வசனம் எல்லாவற்றை விட மேலானதாக காட்டப்படுது. சொப்பனங்களும் தரிசனங்களும் பதர் போலவும், வேத வசனங்கள் கோதுமை மணி போலவும் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் தான் நமக்கு ஜீவன். வேத வசனம் தான் சரியான வழிகாட்டி. சரியான நமக்கு போதனை செய்வது வேத வசனங்கள் தான். அல்லேலூயா. வேத வசனங்களை கேட்கின்ற போது மரித்து கொண்டிருக்கிற ஆத்மா உயிர் பெறும். வேத வசனத்தை கேட்கும் போது சந்தேகப்படுகிற ஆத்மா விசுவாசத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கும் போது தொய்ந்து போயிருக்கிற மனுஷன், சோர்ந்து போயிருக்கிற மனுஷனை வேத வசனம் அவங்களை பலப்படுத்தி விடும். அல்லேலூயா. வேத வசனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானது. அதனாலதான் அந்த வசனத்துக்கு வானமும் பூமியும் எல்லாம் ஒளிந்து போனாலும், சகலம் ஒளிந்து போனாலும், வேத வசனங்கள் என்றைக்கும் அழியாமல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்ப இந்த வேத வசனத்தை கேட்கிற நாமும் நிலைத்திருப்போம். ஆமென். இது அழிவில்லாத வித்து. இதுக்கு என்ன பேரு? ஆமா, 2 பேர்ல வாசிக்கும் போது சொல்லப்படுது அழிவில்லாத வித்து, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழிவில்லாததுமான இருக்கிற வித்தினால நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இது அழிவில்லாத, அழிக்கவே முடியாத வேத வார்த்தைகள். அதனால இந்த வேத வசனங்கள் எங்கேயாவது கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த இடத்துல இந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க. இதை பத்தி நான் கொஞ்சம் வரேன். இதை பற்றி ஒரு பெரிய உதாரணத்தை பலமுறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வேத புஸ்தகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க வச்சுட்டீங்கன்னா, இந்த வேத புஸ்தகம் இது அழிவில்லாத வித்து. அது அப்படியே அங்க இருக்கும். அந்த வித்து அழிவே அழியாது. இது யாராவது எடுத்து வாசிட்டாங்கன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள இது போயிடும். அவங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி விடும். அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு காட்டிடும். அழிவுக்கு போகிறாங்கன்னா அழிவை விடாம பாதுகாத்துக் கொள்ளும். அதனால இந்த வேதம் என்பது அழிவில்லாத வித்து. ஆமென். ஆகவே இந்த வேதத்தை குறித்து நீங்க ஆழமாய் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல நேரம். இதை வாஞ்சியோடு கேட்பதும், தொடர்ந்து கேட்பதும், முடிவு வரைக்கும் இந்த வசனங்களை கற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும், மிகுந்த பலனையும், மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆகவே வாசிக்கலாம். இப்போது கூட 11ஆம் அதிகாரத்துல 1-10 வரைக்கும் அப்படியே சேர்ந்து வாசித்து விட்டு பிறகு நம்ம என்ன செய்வோம்? இல்லைன்னா வாசிக்கும் போது நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் வாசிக்க தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்களும் பைபிள் படிச்ச மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஒரு 10 வசனம் வரைக்கும் என்னோட கூட உங்களால எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு வசனத்தை சொல்லி பழகுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. டைம் போறதுக்காக இல்ல, வேதத்துல பைபிள் ஸ்டடியில வந்தோம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இல்ல. வேதத்தை நல்ல கண்ணில வசனத்தை பார்க்கணும், நல்லா வாசிக்கணும் சத்தமா. அந்த வாசிக்கிற சத்தம் நம்முடைய காதுக்குள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் அந்த வசனங்கள் நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க காதுல அது கேட்கிற அளவு சத்தமா சொல்லணும். 10 வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், என்னோட கூட வாசித்து கொண்டு வாருங்கள். சீக்கிரமா சில வசனங்கள் சொல்லி நீங்க வாசித்து தியானித்து முடிப்பேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன்
நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையும் உண்டு பண்ணினான். சிலருடைய சத்தம் கேட்கல, அனைவருடைய சத்தம் கேட்கும், சிலருடைய சத்தம் கேட்கல. நீங்க தான் ரொம்ப சத்தமா சொல்ல வேண்டியவங்க அப்படின்னா. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எத்தனை பேர் சொன்ன அவனாலும் சிலர் வந்து சரியா சொல்லல, கவனம் இல்லாம இருக்கு. வேத வசனத்தை நம்ம சத்தமாய் வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? கவனிங்க, இந்த வருஷத்துல நம்ம வந்து போன வருஷத்துல இருந்தே இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் மறுபடியும் கூட ஒரு ரிவிஷன் மாதிரி ஆரம்பம் முதல் திரும்பவும் என்ன செய்தோம், அதை நம்ம தியானித்து ஆரம்பத்துல இருந்து எத்தனை பிரிவா இருக்குன்னு பார்த்து கொண்டு வந்தோம். எத்தனை பிரிவு இருக்குது மொத்தத்துல? எத்தனை பிரிவா நம்ம பிரிச்சு பார்த்தோம்? மறந்து போச்சு. அதனாலதான் பாதி முடியும் போது 11ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற போது நீ எல்லாத்தையும் மறந்து விடுவதற்காக மீண்டும் ஒரு விசை எத்தனை பிரிவாக நம்ம பிரித்தோம் என்பதை பார்த்து தியானித்தோம். அல்லேலூயா. வேத வசனங்களை கேட்கிறவர்கள் மறக்கிறவர்களா இராமல். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தை பைபிள் ஸ்டடியா நம்ம தியானிச்சு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. ஆனா அது எனக்கு மனசுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா? ஆதியாகமத்தை 3 வருஷங்களா தியானிச்சோம். 3 வருஷங்கள். அதுக்கு பிறகு எத்தனையோ புஸ்தகங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில. ஆனா ஆதியாகம புஸ்தகத்தை தியானிச்சது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் இருக்கு. அப்போ உங்க மனதில் இருக்குதா? ஆதியாகம புஸ்தகம் நம்ம தியானிச்சது பெரும் பிரிவுகளை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பிரிவுகள் அந்த ஆதியாகம புஸ்தகத்தை எத்தனை பிரிவுகளாக பிரித்தோம்? இப்போ வேத வசனங்கள் மனதில் இல்லைன்னா வேற அனைத்து நிறைய காரியங்கள் உள்ளத்துல வந்து உங்களுக்கு அதுதான் பெருசா தெரியும். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். வேத வசனங்களை நம்ம மனதில் பதித்து எழுதணும். கொரிந்தியர் புஸ்தகத்தை
புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது உங்க கற்பலகைகளில் அல்ல இருதயமாகிய சதையான இடத்துல வேத வசனங்களை ஆவியினால எழுதப்பட இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம தியானிச்சது எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் மனதுக்குள்ள இருக்கிறது. நீங்க அதெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்க்கணும். எவ்வளவு ஆழமான ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து கொண்டு வந்தோம். 2 பெரும் பிரிவாக பிரிச்சோம். சொல்றது இல்லைங்க, நீங்க அதை கவனிங்க. ஆதியாகம புஸ்தகம் 2 பிரிவு பிரிச்சோம். ஒன்று 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு. 2வது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆவது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு. இந்த 2 பிரிவுக்கு கீழே கவனிங்க, 1லிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 நிகழ்ச்சி, 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 நபர்கள். அது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் இருக்குது. சரிங்களா? சொல்லட்டுமா? 1லிருந்து 11 அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு. இந்த முதல் பிரிவுல சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, ஜலப்பிரளயம், பாசை பிரிதல். இந்த 4 நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பெரிய நிகழ்ச்சி? முதலாவது பிரிவு சொல்லுங்க. முதலாவது பிரிவு நான் வேற யாருக்கும் பேசுற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க நினைக்கிறேன். 1லிருந்து எத்தனை அதிகாரம் சொன்னாங்க? முதலாவது பிரிவு ஆதியாகமத்துல. நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்களோ இல்ல வேற என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் பிரிவு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. பைபிள் மேல வச்சிருக்கீங்கல்ல, படிக்க தெரியுதானே? அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். என்ன சத்தத்தை காணல? அல்லேலூயா. அப்போ 2 பிரிவு. அப்போ முதல் பிரிவு எவ்வளவு சொல்லுங்க. முதல் பிரிவு 2 பிரிவு தானே? முதல் பிரிவு எந்த அதிகாரத்துல எந்த அதிகாரம் வரைக்கும்? 1லிருந்து 11 அதிகாரம். சரி, 2வது பிரிவு 12லிருந்து 50 வரைக்கும் 2 பிரிவு தான். ரொம்ப சிம்பிளா. சரி, முதலாவது பிரிவுக்குள்ள 4 சம்பவங்கள், நிகழ்வுகள், 4 நிகழ்ச்சிகள். நம்பர் 1 சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, ஜலப்பிரளயம், பாசை பிரிதல். சொல்லுங்க, மறுபடியும் நீங்க சொல்லுங்க. சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, ஜலப்பிரளயம், பாசை பிரிதல். இது சிம்பிளா புரிச்சிட்டு அதுக்கு உள்ள பல வருஷங்களா தியானிச்சோம். அடுத்த பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து அடுத்த பகுதி எது வரைக்கும் இருக்குது? 50ஆம் அதிகாரம் வரைக்கும். இதெல்லாம் 4 நபருடைய வாழ்க்கை வரலாறு. முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு, ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்டரி. 2வது ஈசாக்குடைய லைஃப் ஹிஸ்டரி. 3வது யாக்கோபுடைய லைஃப் ஹிஸ்டரி. 4வதாக யோசேப்புடைய லைஃப் ஹிஸ்டரி. அப்போ இவருடைய 4 நபருடைய வாழ்க்கை வரலாறு 2வது பகுதியில தெளிவுபட இருக்குது. இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம்? ஆனா என்னுடைய மனதில் இந்த வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, நீங்க என்னவோ கணக்கு கேட்டுட்டு டைம் பார்த்துட்டு அந்த பாதி மனதை இந்த பாதி மனதை சிந்தை சிதற விட்டு இந்த வசனங்களை ஒரு கவனம் இல்லாம கேட்போம்னு சொன்னா, ஒரு பயம் இல்லாமல் இந்த வசனத்தை ஏனோ தானோன்னு கேட்போம்னு சொன்னா, எழுதி வைக்காமல் போவோம்னு சொன்னா, எழுதி மறுபடியும் பார்க்காமல் இருப்போம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுப்பது ஒரு 20% 10% தான் இருக்கும். எழுதி வைத்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி இப்படி இல்லவா இருக்கிறது ஆதியாகமத்தில் நம்ம தியானிக்கின்ற போது அந்த வசனங்கள் உங்களுக்கு 100% பலன் இருக்கிற உலகமே நடக்கும். இறுதியில வசனங்களை பிசாசு எடுத்து போடக்கூடாது. எடுத்து போடப்படுகிறது வழியே விதைக்கப்பட்ட வழி கரெக்ட். அப்படியே கடினமான பாதை தான் இறுதியில் நிறைய பேர் கடினமா இருக்கும். எத்தனை வசனம் சொன்னாலும் தூக்கம், எத்தனை வசனம் சொன்னாலும் ஞாபகத்துக்கு வராது. 1000 முறை கேட்டாலும் அந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடத்துக்கு வராது. இப்ப சொன்னது ஒரு சில இடத்துல கேட்டு சொல்லுங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அது கடினமான இறுதியம். இறுதியத்தை லகுவாக்கி வசனத்தை உள்ள போறதுக்கு இடம் கொடுக்கணும். சில இறுதியத்தை பார்த்தா முள் செடியா இருக்கும், சிலது கற்பாறையா இருக்கும், சிலது தான் நல்ல நிலமா இருக்கும். அப்போ நம்ம கற்பாறையை போல எல்லாருமே இருந்துடக்கூடாது. எல்லாருமே எது மாதிரி இருக்காலும் விரும்புறாரு. சொல்ல மாட்டேங்க, எல்லாருமே நல்ல நிலமா இருக்கிறது ஆண்டு விரும்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்களா. ஏன்னா நல்ல நிலத்துல தான் என்ன இருக்குது?
நல்ல நிலத்துலதான் 100% பலன் தந்தது. அதுபோல வசனங்கள் என்பது விளையாட்டுக்காக இல்லை, நேரப்போக்குக்காக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவர்களை ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்கு ஒத்தாசை பண்ணுங்கப்பா, வசனங்களை சொல்லித்தாங்க பாரத்தோடும் ஏக்கத்தோடும் படிப்போம் என்றால் நிச்சயம் நீங்கள் கேட்கிற வசனங்கள் பிரயோஜனம் இல்லாம போகவே போகாது. ஆமென். சரி, இப்போ போன வாரத்துல நான் மீண்டும் திரும்ப சொன்னதுனால அதை விட்டுட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு போகிறோம்ல. 11ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க முடியாம வந்திருக்கிறோம். 11ஆம் அதிகாரம் இப்போ பார்த்துட்டோம். 11ஆம் அதிகாரம் எபிரேய நிறுவனத்துல ஒரு அருமையான ஒரு பகுதி, விசுவாசத்தினுடைய அதிகாரம். விசுவாசத்தை பற்றிய, வீரர்களை பற்றிய ஒரு அதிகாரம், விசுவாசம் என்கிற தலைப்பு. 12ஆம் அதிகாரம் நம்பிக்கை, 13ஆம் அதிகாரம் அன்பு. சரிங்களா? அந்த முதல்ல போகல. 11ஆம் அதிகாரம் போன வாரத்துல 5 வசனம் வரைக்கும் தியானிச்சோம். இன்னைக்கு 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம 6ஆம் வசனம் பார்த்தோம், ஆனா முடிக்கல. சரிங்களா? இந்த வசனங்களை, எபிரேய நிறுவனத்துடைய வசனங்களை நம்ம தியானிப்பதில் நம்ம கவனமா இருந்து தியானிக்க வேண்டும். விசுவாசம் என்கிற வேத பாடசாலையில நம்ம நுழைந்து விசுவாசம் என்பது என்ன என்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சி, பல்கலைக்கழகத்தில் இருந்து விசுவாசத்தின் கிரியைகள் எந்த நிலைமைகள் எல்லாம் நடைபெறுகிறது, விசுவாசத்தினுடைய கிரியைகளுடைய பல கலைகள் அதில் இருக்கிறது, அதை எப்படி 2 தூண்கள் மேல விசுவாசம் நிற்கிறது என்று சொல்லி ஆழமாக விரிவாக கொஞ்சம் நல்ல தியானிச்சு கொண்டு வருகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் இன்று நடைபெறுகிற வாழ்க்கையில, இன்றைக்கும் நடக்கிற வாழ்க்கையில நாம் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் இன்னும் ஒழிந்து போகல. விசுவாச பட்டியல் இன்னும் முடியல. 11ஆம் அதிகாரத்துல கடைசி மனிதனை பற்றி சொல்லப்பட்ட இடத்துல நம்முடைய வாழ்க்கையை அந்த தொடங்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசி யாரை பற்றி சொல்லப்படுது? 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு அடுத்து யார் வந்தார்களோ அதிலிருந்து தொடர்ந்து விசுவாசம் தொடர்ந்து அந்த காலங்களை முடித்து இந்த காலத்துல விசுவாச பாதையில நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் எழுதப்படும். விசுவாசம் இன்னும் முடிவு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால ஆகாதது ஒன்று கிடையாது. ஆமென். விசுவாசத்தை குறித்து நல்லா நீங்க கேளுங்க. விசுவாசம் எப்படி வரும் நம்ம பார்த்தோம். விசுவாசம் எப்படி வரும்? 2 காரியத்துல விசுவாசத்தை நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளவும் வளரவும் செய்யலாம். ஒன்று, வேத வசனங்களை அதிகமாக நம்ம வாசிக்கணும். 2வது, பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை நிறைய பேசணும். அது கூட்டம் பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை, எல்லா நாளும் பேசுகிற ஒன்று. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை எப்படின்னா, ஆறாவதுல 3வது பாடல் பாடும்போது அந்நிய பாஷை பேசுறது பழகி இருக்காங்க நிறைய சபைகள். அது அந்நிய பாஷை கிடையாது. எப்பவுமே பேசி ஆவியானவர் அப்ப மட்டும் தான் இருக்கிறார். நம்ம கூட ஆவியானவர் அப்பதான் இருக்காங்க. அப்ப ஏன் அப்போ அந்நிய பாஷை எப்போதுமே நம்ம பேசுறது இல்லை? அந்நிய பாஷை நம்ம 24 hour தூங்காம இருக்கும் நேரம் எல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கணும். தாவீது சொன்னாரு, நான் தூங்கினாலும் என் ஆத்மா விழித்திருக்கும். அப்பயும் ஆத்மா பேசிக்கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்பது 3 பாட்டு முடிச்சு எல்லாம் கையை தட்டும் போது மட்டும்தான் ஆவியானவர் வந்து பாஷை தருவதில்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற பாஷைகள் நம்ம பேச 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 அந்த வாக்கியங்கள் அந்த அதுல வளர்ந்து 10 காரியங்களை பெருகுவதற்கு அந்நிய பாஷை என்பது மிக முக்கியமானது. ஆமென். அப்ப ஆவியானவருடைய பிரசனத்துல நம்ம வந்து வேத வாக்கியங்களை நிறைய வாசித்து அதன் வழியாக நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கேட்க வேண்டும். சீசர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. சரி, வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேய கடந்த வாரம் வாசித்த 5 வசனம் வரைக்கும் 6ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்னது? கூடாத காரியம். ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். எப்படி? அவன் விசுவாசத்தினாலே தான் தேவனை நம்பி தேவனுக்கு
பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆமென். பின்பு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு மரிக்கவில்லை, மறுரூபமாகி போனான் பரலோகத்துக்கு. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேய நிருபத்தில் பலனை பற்றி, அதாவது வெகுமானங்களை பற்றி அதிகமாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது. ஏனென்றால் கவனிங்க, பலன் என்பது என்ன, அதை புரிந்து கொள்ளணும். பலன் என்பது என்னன்னு புரிந்து கொள்ளணும். நன்மைதான் அவங்க சொல்றாங்க, கரெக்ட், நன்மைதான். எபிரேய நிருபத்துல பலனை பற்றி நிறைய வசனங்களை சொல்லப்படுது. வெகுமானம், பலன் என்பது என்னது? கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார், நமக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வர போகிறார். 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷத்துல, அவனுக்கு நாம் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உங்களுடைய கிரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொன்னார். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை அதிக முக்கியத்துவம், அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஜீவனுள்ள ரட்சகர் நமக்காக பரலோகத்தில் இருப்பதனால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வெகுமானத்தை கர்த்தர், அதாவது ரிவார்டும் அவார்டுமாக நமக்கு கொண்டு வர போகிறார். ரட்சிப்பு என்பது வெகுமானம் கிடையாது. நல்ல கவனிங்க, ரட்சிப்பு என்பது இலவசம். ஆனால் அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. வெகுமானம் கிடைப்பதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது இலவசமா இருக்கு. தமிழக கவனிங்க, ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமா கொடுக்கணும். அதுக்கு யாரும் எந்த வேலையும் செய்ய தேவை அவசியம் கிடையாது, எந்த விதமான கிரயமும் கொடுக்க தேவை கிடையாது. நீங்க ஆண்டவரை நம்பினா போதும், இயேசுவை நம்பினால் போதும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நம்ம வார்த்தையை சொல்லி இருதயத்தில் விசுவாசித்தால் ஒரு தேவனுடைய பிள்ளை. அங்க சொல்லப்படுறது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சா போதும், நாம பரலோகவாசியா மாறிடலாம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது இலவசம் முற்றிலுமாக. ஆனா ரட்சிப்பு இலவசம் என்றாலும் அது ரொம்ப விலை குறைந்தது கிடையாது. அப்படி நினைச்சாங்க நிறைய பேர், ரொம்ப விலை குறைந்தது கிடையாது. அது விலை கொடுத்து ஒரு மனுஷனால வாங்க முடியாது. மனுக்குலத்துல ரட்சிப்பை ஒருவனும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு ஆண்டவர் அறிந்துதான் இலவசமாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அதை கொடுக்கும்படி, எல்லாருமே பெற்றுக்கொள்ளும்படி, ஒருவராக இழந்து போகக்கூடாது படி எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் அவர் சிலுவையில மறித்து, அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்து, அதை இலவசமாக அவர் பாவ மன்னிப்புக்காக ரத்தத்தை சிந்தி அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நீ யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்க வீட்டில் உள்ள சொத்தை எல்லாம் கொடுத்தாலும் நடக்காது, வித்தாலும் நடக்காது. உங்க வாழ்க்கை முழுவதையும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடமானம் வச்சாலும் வித்தாலும் கூட வாங்க முடியாது. உங்க அப்பா வீட்டு சொத்தை வித்தாலும் வாங்க முடியாது. உங்க பரம்பரை சொத்து, உங்க யாரு மூதாதையருடைய சொத்து வித்தாலும் வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணு பொருளையும் கொண்டு போய் போட்டி ஒரு இடத்துல விலைக்கு கிரயமாக போட்டு இதை வைத்து கொண்டு இயேசு ரத்தத்தை கொடுக்கனாலும் பரலோகம் கொடுக்காது. இயேசுவின் ரத்தம் சாதாரணமானதான் நினைச்சிடக்கூடாது. இயேசு கொடுத்த ரட்சிப்பு விளையாட்டானதான் நினைச்சக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும், அந்த ரட்சிப்புடைய விலை தெரியும். நித்திய நரகத்துல போய் மனிதன் விழுகின்ற போது அவனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு அவன் புரிவான், அவனுக்கு அறிவு வரும். அவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நித்திய ரட்சிப்புக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. விசுவாசம் வைத்தால் போதும். இயேசுவே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தோம். அங்கேயும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் உண்டாகிறது. இதுவரைக்கும் உலகத்துல பல அந்த பிள்ளை, இந்த பிள்ளை, அவங்க பிள்ளை, இவங்க பிள்ளை, அந்த கோத்திரம், இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனா இயேசு விசுவாசிக்கின்ற போது, இயேசு கிறிஸ்து என்னை அவன் ரட்சிக்க வந்தார்கள் ஏற்றுக்கொண்டுள்ள போது பரலோகத்துடைய மெய்யான தேவனுடைய பிள்ளையா ஒவ்வொருவரும் மாறிடுறாங்க. ஆனால் அது இலவசம்.
வெகுமானம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசத்தினால ரட்சிப்பு கிடைக்கிறது. விசுவாசம் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். விசுவாசத்தினால ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்து நோவாவின் விசுவாசத்தையும் நம்ம குறித்து கீழே வாசிக்கிறோம். ஆமென். விசுவாசத்தினால நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நமக்கு தேவன் பலனை கொண்டு வர போகிறார். ஆமென். நீங்கள் விசுவாசத்தினால கர்த்தருக்காக எதை கொடுக்கிறீர்களோ, எவ்வளவு பாடுபடுகிறீர்களோ, எவ்வளவு உழைக்கிறீர்களோ, எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறீர்களோ, எவ்வளவு உங்களுக்கு நிந்தைகள் உண்டாகுதோ, எவ்வளவு போராட்டங்கள்ல கர்த்தருக்கு மேல விசுவாசம் வைக்கிறீர்களோ, அந்த போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை நம்புகிறீர்களோ, ஒவ்வொரு பிரச்சனைக்கும், போராட்டத்துக்கும், இழப்புக்கும், நஷ்டத்துக்கும், ஆமென், கஷ்டத்துக்கும், உழைப்புக்கும், ஆமென், நம்ம கொடுக்கிறதுக்கும், நம்ம கர்த்தரை நாடுவதற்கும், தேடுவதற்கும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வதற்கும் ஆண்டவர் ஒரு பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இது நிச்சயம். அவர்கிட்ட ஒரு கணக்கு புஸ்தகம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கு. ஞாபக புஸ்தகத்துக்கு பேர் என்ன, இங்கிலீஷ்ல என்ன, டைரின்னு சொல்லுவாங்க. அனுதினமும் நம்ம எழுதணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனை பற்றியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை குறித்தும் ஒவ்வொரு நாளும் எழுதப்படுது. நீங்க இன்னைக்கு என்ன செய்தீங்கன்னு உங்க பேர்ல ஒரு கணக்கு எழுதப்படுது. ஆண்டவர் வைத்திருப்பாரு. அன்னைக்கு நம்ம போகும்போது உங்களுக்குரிய புஸ்தகம் திறக்கப்படும். உங்க பேர்ல உள்ள லிஸ்ட் திறக்கப்படும். இந்த சிட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சில கடைகள்ல பேர் எழுதி வைப்பாங்க. பேருக்கு கீழே ஒரு பக்கமே விட்டுருப்பாங்க. அடுத்து உங்களுக்காகவே பிளாங்கா அந்த பக்கத்துல எழுதாம விட்டுருப்பாங்க. இவன் என்ன வாங்குறான், என்ன கொடுக்குறான்னு சொல்லி சிட்ட கடையில அவங்களுக்கான ஒரு பக்கமே வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த 3 பக்கங்களை விட்டு இன்னொரு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான சில பக்கங்களை ஒதுக்கியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஒரு புஸ்தகம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகத்துல உங்களை பற்றிய கணக்கு முழுவதும் எழுதப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அப்போ தேடுவதற்கான பலன், தேவனை நம்புவதற்கான பலன், அவருக்காக பிரயாசப்படுவதற்கான பலன் நமக்கு உண்டு. ஆகவேதான் 1 கொரிந்தியர்ல அதை உறுதிப்படுத்துறாரு அப்போஸ்தலன் பவுல் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 2 வசனங்களை வாசிக்கும்போது அதை உறுதிப்படுத்துறாரு. மறந்துடாதீங்கப்பா, நீங்க ஓடுற ஓட்டம், நீங்க படுகிற பிரயாசம், நீங்க சர்ச்சைக்கு ஓடுறீங்க, ஆத்துமாக்களுக்காக ஓடுறீங்க, ஜெபம் பண்றீங்க, கூட்டங்களை வைக்கிறீங்க, ஏராளமான செலவுகளை பண்றீங்க, பிரயாசப்படுறீங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையில போய் ஊழியங்களில் ஈடுபட்டு உற்சாகப்படுத்துகிறீங்க, பல காரியங்களை நாமத்தினால செய்கிறீங்க. இவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்த முடியும் என்று வார்த்தை சொல்றாரு. 58ஆம் வசனமா 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் அந்த கிரியைகளில் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்கணும். என்ன அல்லேலூயா வரல? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்பொழுதும் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க என்ன ஓடிக்கொண்டே இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் முன்னால பின்னால அவன் என்ன சொல்றான் இப்படி மற்றவங்களை எல்லாம் பார்த்து ஓடுவது கிறிஸ்தவ ஓடுவது. என்னுடைய பிரயாசத்துக்கு எனக்கு தேவன் கொடுக்கிற பலனுக்காக அல்ல, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நான் உற்சாகமா அவருக்காக வாழ்வதனால, அவருக்காக நான் என்னுடைய கிரியைகளை செய்து கொண்டே இருப்பேன். அப்படி நம்ம செய்கின்ற போது நிச்சயமாகவே ஒரு பலன். அதனாலதான் நாம் வெறுங்கையோடு அங்க போய் நிற்க கூடாது, ஆத்துமாக்களோடு நிற்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் மற்ற ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய உபவாசம் தேசத்துல பெரிய விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததான் அனைவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு பண்ணியதாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஊழியம், கைப்பிரதி ஊழியர்கள் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதையை, வெளிச்சத்தை கொண்டு பண்ணி இருந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிற பிரயாசங்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க சபையில செய்கிற ஊழியங்கள், அதாவது வெளியில செய்கிற கர்த்தருடைய நாமத்தில் செய்கிற ஊழியங்கள், கர்த்தருக்கு உள்ளப்படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் போவதில்லை. அதனாலதான் விசுவாசத்தினாலே ஊழியம் செய்யுங்கள், விசுவாசத்தினாலே பிரயாசப்படுங்கள், விசுவாசத்துக்காக கிரியை செய்யுங்கள். ஆமென். சொல்லுங்க. அவன் எத்தனை விசுவாசம், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சில ஆளுகளுக்கு விசுவாசம் என்பது எவ்வளவு கூட துளிர் விடாம இருக்கிறத நான் பாக்குறேன். இவங்கெல்லாம் மாமிஷத்துக்கு ஒளிவாங்க.
மாம்சமானவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு ஏற்றுக்கொள்வது கடினமா இருக்கும். ஸ்தோத்ரா. ஓதுறது வேதம் என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, படிக்கிறது வேதம் நல்ல பழமொழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா வேதத்தை கேட்டுட்டு நடக்கிறத பார்த்தீங்கன்னா அங்க போய் எல்லாம் மாமிஷம், வாயை திறந்தாவே மாமிஷம், தோல்வி, பலவீனம், கஷ்டம், பாடு, என்ன தோல்வியான வார்த்தைகள், மற்றவங்களை சோர்வுற செய்கிற வார்த்தைகள், மற்றவங்களை இடர்படுகிற வார்த்தைகள். பிசாசு அப்படித்தான் நிறைய இடத்துல, இது பிசாசு முடிக்கிறீன்னு நம்ம சொல்ல முடியாது, மாமிசத்துல அப்படி செய்யறாங்கன்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அவன் ஜென்ம சுபாவம் அதுதான் அவங்களை வந்து தேவனுக்காக கிரியை செய்ய விடாம தடை பண்ணுகிறது. ஆகவே நீங்களும் நானும் அப்படி இல்லை. அன்புடைய பிள்ளைகளே, நீங்கள் படுகிற பிரயாசம் ஒண்ணுமே விருதாவாக இருக்க போவதில்லை. ஆமென். அதனால நீங்க எதுவும் ஆண்டுக்கு நிறைய கொடுக்கணும்னு நான் சொல்லல. ஆனால் மக்கதோனியா சபையார் என்ன செய்தாங்கன்னு பாருங்க, கொலோசை சபையார் என்ன செய்தாங்கன்னு பாருங்க, பிலிப்பி சபையார் என்ன செய்தாங்கன்னு பாருங்க, தெசலோனிக்கே சபையார் என்ன செய்தாங்கன்னு பாருங்க, அவளை பற்றி புகழ்ச்சி எங்கெல்லாம் பேசப்பட்டதுன்னு பாருங்க. அந்த நிருபங்கள் எல்லாம் படிங்க, விசுவாசத்துல நீங்களும் வளருங்க. இந்த அதிகாரம் முழுவதும் படிச்ச பிறகு கூட விசுவாசம் ஒரு நபருக்குள்ள வரல, அவன் ஜெப வாழ்க்கை கூடல, ஆலயத்து வருவது கூடல, இன்னும் ஜெபிப்பது அவன் வாழ்க்கையில இன்னும் பெருகல, அவன் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாடல, அவன் வேதத்தை அதிகமா வாசிக்கல அப்படின்னு சொன்னா கேட்கிற நேரங்கள் ரொம்ப வேஸ்ட். சொல்லுங்கள, கன்னியாகுமரியில புலி குத்துற வேலை இருக்கும். 1 மணி நேரம் குத்தினா ஒரு 10 ரூபா கிடைக்கும். அப்போ இப்போ 1 மணி நேரம் நீங்க குத்துறீங்கன்னா ஒரு 40 ரூபா 30 ரூபா சம்பாதிக்கலாம். 1.5 மணி நேரம் பைபிள் ஸ்டடி வந்து உட்கார நேரம் புலி குத்துறதுக்கு அந்த நிறைய குத்துறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, இந்த விதையை அடிச்சுட்டு கொடுப்பாங்க, அந்த விதையை மட்டும் எடுக்கிறது சீட்டு. அது மாதிரி 1 மணி நேரம் வேலை செய்ய அந்த 40 ரூபா கிடைக்கும். விசுவாசம் வராம உட்கார்ந்து கேட்கறது வந்து விருதாவான காரியம். எதுல வாசிக்கணும், அதை தான் வாசிக்கணும். கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்து கொண்டு வந்தார், யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் வனாந்தரத்தில் வரும்போது விசுவாசம் இல்லாம போனாங்க. விசுவாசிக்காத அவங்களை கர்த்தர் வந்து வனாந்தரத்துல அழித்தார் அப்படின்னு வேதத்துல வாசிச்சோம். அதை பட்சபாதம் இல்லாம எழுதாம ஆண்டு விடல, அவர் எழுதி வச்சிருக்கிறார். யூதா நிருபத்துல தெளிவா எழுதி இருக்காரு, அதை எழுதாம ஆண்டு விடல. பாருங்க, இது யாரும் வாசித்த பயன்படுவாங்கன்னு சொல்லி அவர் எழுதாம விடல. நீங்கள் 5ஆம் வசனம், யூதா 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை கிரீடம் சூட்டினார். விசுவாசியாதவர்களுக்கெல்லாம் கிரீடத்தை தலையில வச்சு நீங்க தான் விசுவாசிங்கன்னா அடையாளம், விசுவாசியாத ஜனமே அடையாளம் காட்சிதான். அப்படியா இருக்குது. விசுவாசியாதவங்களே அழித்தார். ஐயோ, கர்த்தர் அழிப்பாரா? ஏன் அழித்தாரு? அவங்க கிரியெல்லாம் அவ்வளவு அக்கிரமம். என்னங்க அக்கிரமம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இது வரைக்கும் என்னை 10 முறை பரிசு பார்த்தீங்கன்னு சொல்றாரு. எண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். முறுமுறுக்கிறது, பேசுறது, கண்டு கொண்டு காணாதவன்னு அவ்வப்போது வருகிற முறுமுறுப்பு அத்தனையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருப்பாரு. இது அவிசுவாசத்தினாலதான் வருது. நம்ம கவனமா இருக்கணும். ஆனாலும் சரி, நீங்களானாலும் சரி, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போதோ எந்த ஒரு ஊழியத்தில் ஈடுபடும் போதோ முறுமுறுத்துட்டு ஒரு மாதிரி துக்கத்தோடு கூட ஒரு மாதிரி அதை ஒரு வேற ஒரு டைப் அதை வந்து மாமிசத்தில் விழுந்து போனவெல்லாம் இருக்கவே கூடாது. மனப்பூர்வமா நம்ம சந்தோஷமா ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய பழகணும். சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் வந்து எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு விட்டு குப்பைமாக கிடக்கிறேன், இன்னும் சந்தோஷத்தோடு கூட நான் என் ஓட்டத்தை முடிக்க விரும்புறேன். அதையே பார்த்து இவ்வளவு இழந்து போனதுன்னு ஒண்ணும் சொல்லல. நான் சந்தோஷமா என் ஓட்டத்தை முடிக்க, இன்னும் அவருக்காக பாடுபட விரும்புறேன், அவருக்காக நான் அனுதினமும் மறிக்கிறேன். எனக்கு மரணம் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடிக்கல. இவர் கணக்கு பார்த்துட்டு வேற ஒண்ணும், கணக்கு பார்த்தாலும் எல்லாம் உதவி தள்ளிட்டு ஓடுகிறவரா இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாச வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமா இருக்குதா நம்ம விசுவாச வாழ்க்கை நடக்குது, நம்முடைய ஓட்டம் பிரயோஜனமா இருக்கா ஆண்டவருக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆவியானவர் சகலத்தையும் போதிக்கிறார், உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானவரே, நான் கேட்கிற பிரசங்கம், நான் கேட்கிற ஆலோசனை, நான் ஊழியம் செய்ய சொல்றாங்க, என்ன இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் சரிதானா, நான் செய்யணுமா, எனக்கு கஷ்டமா இருக்குது ஆவியானவரே, நான் என்ன செய்யணும் ஏசப்பா, என்னோட நீங்க சொல்லித்தாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது எழுதிருக்கிறது, சும்மா எடுத்துதான் எழுதி வச்சிருக்குது.
எனக்கு அந்த வசனம் போதிக்கிற இருந்துச்சுல பேசாதா? ஸ்தோத்திரம். பேசுமா பேசாதா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க 10 நிமிஷம். உங்களுக்கு சந்தேகமான காரியம் இல்லை, உங்களுக்கு கடினமான சூழ்நிலை ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் சொல்லுவார், அவர் சொல்றது நீ செய்யுங்க, அது போதும். ஆவியானவர் சொல்லுவார், அவர் போதிப்பார். நம்ம நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய நிலைமையில் தெரியாதது கிடையாது. ஸ்தோத்திரம். நம்மை பற்றி அவ்வளவு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம கண்ட்ரோல் பண்றாரு, நம்ம எதை பேசணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு, எதை செய்யணும்னு சொல்லி தராரு. அவரை தேடுகிற நீங்கள் விருதாவாய் தேடி விட்டு போயிடக்கூடாது. 6ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம எப்படி நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? சங்கீதக்காரர் சொல்றாரு, விசுவாசத்தை ஆகையால் பேசுங்க. கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார். அவர் என் வலதுபாக செலுத்துறான், நான் அசைக்கப்பட மாட்டேன். என் தேவன் என்னை கெட்டு போக விட மாட்டார். என் தேவனுடைய கரத்துல நான் இருக்கேன். என் எதிரிகள் விழுவார்கள், நான் எந்திரிப்பேன். என் வாழ்வை ஆண்டவர் கட்டுவார். என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கை மேன்மை அடையும். என்னை தேவன் கீழாக விட மாட்டார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். மரண இருளில் நடந்தாலும் நான் பொல்லாப்பு பயப்பட்டு செத்து போக மாட்டேன். என்ன போராட்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். இந்த மரண படுகையிலிருந்து என்னை தூக்கி விடுவார். அத்தனை விசுவாசம். விசுவாசம் பிரியமா மாறுது. விசுவாசம் தான் பிரியம், கர்த்தருக்கு பிரியமா மாறுது. ஆனா விசுவாசம் என்பது கொஞ்சம் வருவது கஷ்டம், கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன பிரசவம் பண்ணாலும் விசுவாசம் வரவே வராது. நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை கற்றுத்தாங்க. புள்ளிக்காரருடைய நிறைய பிரயாணம் பண்ணுவேன். அவங்க ஒவ்வொரு இடத்தெல்லாம் போயிட்டு பிரயாணம் இல்லை. இவங்க எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? விசுவாசத்துல ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த காரியங்களை செய்யறாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவங்க விசுவாசத்துல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதை பார்த்து பார்த்து அந்த விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணி ஆவியானுடைய பிரசனத்துல இந்த விசுவாச ஆவி உள்ளவர்களாய் என்னை உங்களை அவர் மாற்றிருக்கிறார். அப்படிதான் அந்த விசுவாசம் வந்திருக்கு. இப்போ இதுக்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு, நிறைய செலவு பண்ணப்பட்டிருக்கு. விசுவாசத்தை கற்றுக்கொள்ள நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், நேரங்களை, பணத்தை, நாள்களை. அவன் எப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா வாழ்நாள் ஒரு மனிதனும் நினைக்க முடியாது. தேவனுக்கு விசுவாசம், தேவனை தேடுகிறவர்கள் அவர் ஒன்றென்றும், ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவன் அவர் ஒன்றென்றும், அவர் நம்ம தேடுகிறவர்கள் பலன் அளிக்கிறவன் என்றும், அவர் பலன் நிச்சயம் தருவார். எம்மையில தருவார், இல்லைன்னா மறுமையில தருவார். அப்போஸ்தலர் இடத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின்னால வந்தவங்க எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டான். பேதுரு என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, தகப்பனையாவது, தாயாவது, நிலங்களையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது எவன் ஒருவன் எதை இழந்தானோ அதை நான் என்ன செய்வேன்? இம்மையிலும் தருவேன், மறுமையிலும் தருவேன். மறுமையில மட்டுமல்ல, இம்மையிலே கொடுத்து நான் தீர்ப்பேன். அல்லேலூயா. 100 மடங்கு நான் கொடுப்பேன். எத்தனை சதவீதம் கொடுப்பேன்? 100% அடையாமல் போவதில்லை. அதுக்கு இவ்வளவு உறுதியா சொல்லி கூட விசுவாசம் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாரு? எவ்வளவு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் கூட என் சீசன் இருக்கிற நாமத்துல அதை நீ அடையாமல் போவதில்லை சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்புறம் என்ன விசுவாசம் நமக்கு? ஒரு காணிக்கை கொடுக்கறதுல, ஒரு ஜெபம் பண்றதுல, ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம விசுவாசம் இல்லாமல் ஒன்று செய்தால் அது பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் நிச்சயம் நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு அவர் பலன் தருவார். ஆமென். எதை செய்றீங்களோ அதை உங்களுக்கு ஆண்டவர் கணக்குல வைத்து பலனாக தேடும் போது நம்பிக்கையோடு தேடுங்க. உங்களுக்கு ஒரு பலன் முன்னெடுத்து தேடுங்க. வெறும் பலனுக்காக தேடுவதல்ல, தேவனையே நம்ம தேடுகிறோம். அந்த வசனத்துல தான் வாசிக்கிறோம், தேவனை தேடுகிறவர்கள், தேவனிடத்துல உள்ளவைகளை தேடுகிறவர்கள் அல்ல, தேவனையே தேடுகிறவர்கள். அல்லேலூயா. நீதான் வேண்டும்னு சொல்லி கேட்கிறவங்க, நான் உங்களோட கூட தான் இருக்கணும்னு விரும்புறவங்க, ஏசப்பா உம்முடைய அவன் பிரசனத்துல வாழ விரும்புறேன், நீர் என்னை விட்டு போகாதனும், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்றவங்க. அல்லேலூயா. இந்த ஒரு முறை பாஸ்டர் ஸ்டான்லி தான் அவர் வேற ஒருவர் சொன்னார். நான் அதை கேட்டேன். எசேக்கியேல் பிரான்சிஸ் 4 காரியம் சொன்னாங்க. 4 விதமான மக்கள் சபையில் இருக்கிறாங்க. அந்த 4 காரியங்களை குறித்து அவர் இந்த மாதிரி சொல்றாரு. எப்படி சொன்னார்னா, ஒரு கூட்ட மக்கள் எப்படின்னா, எல்லாமே நான், இயேசு கொஞ்சம். எல்லாமே நான், இயேசு கொஞ்சம்.
இன்னொரு கூட்டம் மக்கள் இயேசு பாதி நான் பாதி. இன்னொரு கூட்டம் இயேசு அதிகம் நான் கொஞ்சம். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க எல்லாமே இயேசு நான் ஒன்றும் இல்லை. அவர் பிரசங்கத்தில் ஒரு நாள் ஒரு செய்தி சொல்லும்போது அவர் எஸ்கே பிரான்சிஸ் என்று சொன்னாரு. அது நான் சிந்திச்சு பார்த்தேன், அது மிக உண்மை. கிறிஸ்துவுக்குள்ள ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்லுங்க 4 காரியம் சும்மா சொல்லுங்க. என்ன காரியம் 4 காரியம் சொன்னேன். அப்போ நம்ம எந்த கூட்டமா இருக்கு விரும்புறோம்? எல்லாமே இயேசு நான் ஒன்றும் இல்லை. அப்ப எல்லாமே இயேசு நான் ஒன்றும் இல்லை நீங்க சொல்றீங்க. ஆனால் 1 by 1 நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற போது உங்களுக்கு வாஞ்சை இருக்குது, அதை நான் தடை பண்ணல. உங்க விருப்பம் இருக்குது, அது ரொம்ப நல்லது. ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாமே இயேசுங்கிற நிலைமையில வரும்போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெரிதா இருக்கும். எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. கூட்டம் வைக்கிறது நிறைய பேர் தூங்கி விடுறாங்க. நீங்க தான் நிறைய பேர் தூங்கி விட்டீங்க. 4-5 பேர் சொன்னீங்க கூட்டம் வைக்க. நாம வருஷத்துக்கு தூக்கத்துலதான் ஜெபம் பண்றோம். நோட்டீஸ் அடிக்க போறோம். 200 ரூபாயே கிடையாது, 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாய் கொண்டு போய் அப்படியே சொல்ல பண்ணிட்டு நான் திரும்பி வரும்போது யோசித்து கொண்டே வந்தேன். ஒரு பைசா கையில இல்லை. அட்மிஷன் போடுறதுக்கு போய் பார்த்துட்டோம். பிள்ளைகளுக்கெல்லாம் கிளாஸ் நடக்குது, 2 மாசமா நடக்குது. இது வரைக்கும் 10th அட்மிஷன் போடல. நல்லா கவனிக்க. பாஸ் வந்து நிறைய பணம் கொடுத்து போய் கொண்டு வச்சுக்கிறாங்க நினைக்கிறாங்க நிறைய பேர். எங்க நிலைமை எப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாமே அவர் நான் ஒன்றும் இல்லை. நம்ம தொடங்கும், அவர் முடிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க வந்து 4 மாசம் 4 வருஷம் கழிச்சு அப்படி ஆண்டவருடைய ஒரு ஏவுதலை கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சு போயிட்டே இருக்கோம். அவன் சொல்லுங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பார்த்து நான் செய்யறேன். அப்போ ஒருவேளை 3 மாசம் கழிச்சு சொல்லியிருப்பாங்க சில எல்லாம் உங்களுக்கு. அந்த அவங்களாம் பிடிச்சி கோட்டை எழுதி கொடுங்க. 4 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு கோட்டை வாங்கிங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க பார்த்துருவோம். லிஸ்ட் எடுத்து அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க பார்த்துருவோம். விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் என்ன சொல்லணும்னா, விசுவாசம் என்பதே இல்லாம இருக்கிறாங்க. இவங்க எப்படித்தான் பரலோகம் போவாங்கன்னு தெரியல. முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ இத்தனை முறை முறுமுறுத்ததுனால பாத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஸ்தோத்திரம். முறுமுறுப்பு. நீ எந்த சபைக்கு போகணும்னா இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கக்கூடியவங்களை கவனிக்க வேண்டும். முறுமுறுப்பு என்பது விசுவாச வாழ்க்கையில ரொம்ப டேஞ்சரான ஒன்று. எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த ஊழியம் செய்தாலும் ஃப்ரீடம் தான் எல்லாருக்கும். யாரும் கட்டுப்பட்டவங்க, யாருக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. அல்லேலூயா. எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் போய் இலவசமா கூட உட்கார்ந்துருக்கலாம். ஒரு சபையில் எல்லாரும் வேலை செய்ய நாம பார்த்துருக்கோம். அப்படி வேணா பார்த்துக்கலாம். ஆணுடைய வருகையில உடைய நினைச்சுவாரு பார்க்குவாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். கடினமான சூழ்நிலை தாங்க நம்ம வந்து ஊழியத்தை உண்மையா செய்யணும். கடினமான சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்ம செய்ய காரியங்களை நிறைவேற்றணும். அல்லேலூயா. என் நிலைமைகள் உங்கள் நிலைமைகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள். அப்ப அவர் வழிகள் சொன்னா அவர் ஒன்று சொல்லிட்ட பிறகு நீங்க அவருக்கு ஆலோசனை சொன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா தான். அதனால நான் செய்யறதெல்லாம் நீதிக்காக சொல்லல. சில காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு கருத்துல நம்ம ஜெபம் பண்றோம், ஆவியானவர் நம்ம நடத்துறாரு. அவருடைய பார்வையை நம்ம பிரியமானது செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்போதுமே இப்போ எலியாவிடத்துல அப்பம் கொடுக்கறதுக்கு எனக்கு நிறைய மாவு வேணும், இந்த காலத்துல வந்து இவர் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, ஆனா பிரசன்னம் 1000 முறை கேட்போம். எலியாவை பத்தி கேட்போம். ஓடு கையை தட்டி எலியா பண்ணார். அந்த அம்மா அப்படியே வாழ்ந்தா 3 வருஷம். அப்பம் குறையில, மாவு குறையில, எண்ணெய் குறையில பயங்கரமா பிரசனத்தை கேட்டு கையை தட்டிடுவோம். ஆனா அவன் வந்து கொஞ்சத்துல கூட எனக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னா, கொஞ்சம் கொண்டு வா முதல்ல உடனே பேசாம போயிட்டான். உடைய பார்த்தோன்னே தெரியுது, திருப்பி தெரிஞ்சு பசியா இருந்தா போல தெரியுது. இவங்கிட்ட ஏதாவது பேசியிருந்தா ஏதாவது சொல்லிடுவான். பேசாம அவன் போயிட்டு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருவோம். சாகிறதே கொடுத்துட்டாரு சாவோம். அல்லேலூயா சொல்லுங்கள. அப்படி நினைச்சிருப்பாளா? எனக்கு தெரியாது. கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அப்போ சூழ்நிலையெல்லாம் அவங்க சொல்லலை. சூழ்நிலையெல்லாம் வந்து சாதகமாகட்டும் பார்க்கலாம். நான் 2 நாளைக்கு வேலை செய்துட்டு வரேன், சாப்பாடு எளியாவே உட்காருன்னு சொல்லலை. ஓ ஆண்டவர் எந்த நேரத்துல என்ன செய்ய சொல்லுவாருன்னா எனக்கும் தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு பற்றி அவர் எப்ப வருவாருன்னா தெரியாது. அப்ப அவர் சித்தப்படி நடத்துறதுக்கு ஆவியானவருடைய பிரசனத்துல நிரம்பணும். ஆமென். இது எப்போ நடக்குதுன்னா, இத்தனையும் நான் எதுவும் சொல்லணும்னா விசுவாசம் அடிப்படையே இருந்தா தான் நடக்க முடியும்.
நீங்க எங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே தியானிச்சு பாருங்க, நீங்க ஆவியானவர் உள்ள ஜெபம் பண்ணி பாருங்க, அபிஷேகத்தை வந்து ஆராதனை பண்ணி பாருங்க, ஆண்டுடைய சித்தத்தை அறிவதற்கு. என்று சொன்னா மாமிசத்துல ஒன்றுமே நம்ம எதுவுமே யோசிக்கவே கூடாது. நானும் நீங்களும் மாமிசத்தின் முடிவுக்கு மரணம், ஆவியின் சிந்தையில் ஜீவனம் சமாதானம். இத்தனையோ உதாரணம். தன்னை கொடுத்தவெல்லாம் ஒன்று ஊழியத்துக்கு, தன் பிள்ளைகளே கொடுத்தவெல்லாம் ஒன்று ஊழியத்துக்கு. அவங்களாம் இப்படி முன்னுக்கு இருந்தாங்கன்னா என்ன செய்திருப்பாங்க? நகத்தோடு வெளியே கொடுக்க முடியாத ஒரு கொடுக்கிறவங்க. அப்ப அவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் இல்லாமையினாலதான் தேவன் அதை செய்வார், அதை தருவார், அதை பார்த்துக் கொள்வார். அதுதான் விசுவாசம். நான் தேடுவேன், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் நீங்களும் நானும் பிரியமா இருந்தலாம் நம்ம நினைக்க கூடாது. விசுவாசத்துடைய கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில ஆற்றல் கொடுத்த ஒன்று. ஆமென். நீங்க பிரியமா இருக்கிறீங்களா? நான் பிரியமா இருக்கிறேன்னா ஒரே வார்த்தை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் எத்தனை சதவீதம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்க? விசுவாச வாழ்க்கையில பிரியமான்றதை விட விசுவாசத்துல எத்தனை சதவீதம்? அவன் 11 அதிகாரத்தை முடிச்சிருவோம், வேகமா முடிச்சுட்டு 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிருவேன். 2 பகுதி தான் இருக்குது விசுவாசத்துல. 2 பகுதி 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு என்ன விசுவாசத்துல நம்ம வாழ்க்கையில, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பிரியப்படுறாரு சொல்லுங்க. எத்தனை சதவீதம் பிரியப்படுறாரு உங்க வாழ்க்கையில? நீங்க கேட்டா எத்தனை சதவீதம் பிரியப்படுறாரு? 100க்கு 100% பிரியப்படுவாரா? என் விசுவாசத்தை பார்த்தேன். 100க்கு 90% பிரியப்படுவாரா? 80% பிரியப்படுவாரா? கேட்டுக்கொண்டே வாருங்க. என்னென்ன ஆராய்ச்சி பாக்குறேன், உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. மற்றவங்களை வச்சு கணக்கு போடாதீங்க. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், அது என்னுடைய வேலை, அது கத்தர் கொடுத்ததான ஒரு வாய்ப்பு. ஆனா என்னை நானே கணக்கு போடுறேன், நீங்க உங்களையும் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமா. அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீங்க பிரியமா மட்டும் இருந்துட்டா, நீங்க பிரியமா மட்டும் இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க தான் பாத்திரவாங்க. சொன்னாங்க 2 பேர் 10 பேர் பொருள் கொடுத்தாங்க. 2 பேர் சொன்னாங்க. 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்ன புஸ்தகத்துல வாசிக்க முடிச்சிருவோம். அந்த 2 பேர் என்ன சொன்னாங்க, என்ன புஸ்தகத்துல அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், காலேபும் யோசுவாவும் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாருடைய மனதையும் பின்வாங்கும்படியா செய்து கொண்டு அழுபடியாக எல்லாரையும் முறுமுறுக்கும்படியா செய்து கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். 14ஆம் அதிகாரம் என்ன புஸ்தகம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, சரி 5ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாக முகம் குப்புற விழுந்தாங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூலின் குமாரனாகிய யோசுவாவும் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் மட்டும் நம்மள பிரியமா இருந்தா போதுங்க. எத்தனை ஜாதி உங்களுக்கு முன்னால அத்தனை ஜாதி அவர் அழிப்பார். சொல்லுங்க, எத்தனை ஜாதி எத்தனை கூட்டம் உங்களுக்கு முன்னால எதிர்த்தாலும் அத்தனை பேரையும் அவர் மேற்கொள்ள விடக்கொள்ள ஆராதிக்கிறீர்கள். அவர் இருக்கிறதுனால நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு பிரியமா நடக்க மட்டும் பிரயாசப்படுங்க. நான் அதை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், ஏனைகளை பார்த்தேன், அவன் உயரமா இருந்தான், அவன் தடியா இருந்தான், அந்த தேசம் அப்படி இருந்தது, அவன் யுத்தம், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் என்னால பிரியமா இருக்க மட்டும் பாருங்க. அப்போ விசுவாசத்தினால அவங்க 2 பேரும் பிரியமானவர்கள காரியங்களை பேசினாங்க. எப்படி பேசினாங்க? கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். உங்க மேல பிரியமாயிட்டா நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்யறாரு. அவங்களுக்கு பொறாமையா இருக்கு, மற்றவங்களை பார்த்து என்ன இவங்க கூட செய்யறாரு, இவங்களுக்கு கூட இது பண்றாரு. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் செய்யறாரு.
நீ ஜெபம் பண்ண கேட்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் நடக்குது. நானும் ஜெபம் பண்றேன், கிடைக்க மாட்டேது. நானும் சந்தோஷமா இருக்க, ஒரு நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையில சஞ்சலமும் பிரச்சனையும் குடும்பத்துல எப்போது போராட்டம். நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க மட்டும் எப்படி இதெல்லாம் ஜெயமா இருக்குது? வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி அனுபவம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது கத்தருக்குள்ள நம்ம பிரியமா இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாது. அந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்ல விசுவாசத்துல பிரியமாக தேவனுக்கு முன்னால காணப்பட செயல்படுங்க. நாம் தேவனை தேடுகிறோம். தேவனை தேடுகிறது ஒருபோதும் விருதாவாக இராது. ஆமென். தேவனை உண்மையா தேடுங்க. தேடுவதில் எப்படி தேட வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தேட வேண்டும். அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை மற்றவங்களுக்கு நிறைய கொடுங்க. பைபிள நிறைய கொடுங்க. உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை நான் அனுப்பிவிட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சில படிக்காதவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்றேன். அதோடைய உண்மையா நடந்த ஒரு சாட்சி. 12ஆம் வகுப்பு முடித்த வனிதா என்கிற ஒரு வாலிப மகள் ஒரு நுழைவுத் தேர்வு மையத்தில் கொண்டு போய் பெற்றோர் என்ன செய்தாங்க, விட்டு வந்தாங்க. அப்போ இந்த பிள்ளை படிச்சு பார்க்குறான். அந்த முன்னாடி வைக்கிற தேர்வெல்லாம் முடிந்து அவங்க அந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு நுழைவுத் தேர்வு எழுத ஆயத்தமாகும் போது இவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. அப்பா அம்மா என்னை நம்பி இருக்கிறாங்க, குடும்பம் என்னை நம்பி இருக்கிறது, ஆசிரியர்கள் மற்றவங்க முன்னால நான் வந்து நம்பிக்கை பார்த்துட்டு நான் இருக்கிறேன். ஆனால் என்னால் இது முடியாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தீர்மானம், தற்கொலை செய்து கொள்ளணும். இதனால முடிஞ்சு, அதாவது தோற்று விட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமே, இவ்வளவு பணங்களை செலவு பண்ணி என்னை நம்பி இருக்கிற நம்பிக்கைலாம் வீணாயிருவேன், தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போகணும்னு சொல்லி அந்த பிள்ளை தீர்மானம் எடுத்தோம். தீர்மானம் எடுத்து அதுக்கான நாளை குறிச்சிட்டு தற்கொலை செய்து கொள்ள போறதுக்கு மேல கடைசி உள்ளதுல 4ஆவது மாடிக்கு புறப்பட்டு போயிட்டு அங்கிருந்து கீழே விழுந்து செத்து போகணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. இடத்தெல்லாம் பார்த்து ஆயத்தம் பண்ணி கடைசியாக தான் எதற்காக சாகிறேன்னு சொல்லி ஒரு ஏட்டில் எழுதி வச்சுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அந்த சிட் அவுட்ல பார்க்கும்போது ஒரு டெஸ்க்ல டீ பாயிண்ட்ல வந்து ஒரு டைரி மாதிரி ஒரு அட்டை போட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை எடுத்து இதில் எழுதிடலாம்னு சொல்லி மேலே எடுத்துக்கொண்டு போகிறான். மேலே எடுத்துக்கொண்டு போயிட்டு அவ அந்த எழுதி வைத்துட்டு தற்கொலை பண்ணி கொண்டு சாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தவன் எழுத ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நோட்டு புஸ்தகத்தை திறந்து பார்த்தா அந்த டைரி கிடையாது, உள்ள அது ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகம், பைபிள். மனசோர்வு, தற்கொலைக்கு போயிட்டா கடைசி கட்டத்துல. ஆனா அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, எடுத்த உடனே திறந்து பார்க்கும்போது தேவையில் உதவின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. நீங்க அந்த புதிய ஏற்பாட்டுல போட்டுருவாங்க பாத்தீங்களா, கவலையில் ஆறுதல், தேவையில் உதவி, துக்கத்தில் விடுதலை அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டுதான் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல வசனம் கொடுத்துருப்பாங்க. பிலிப்பியர்கள் இருக்குது, மத்தேயுவில் இருக்குது, மார்க்ல இருக்குன்னு சொல்லி. அப்போ தேவையில் உதவியா, என்ன தேவையில் உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்வமா அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பக்கத்தை எடுத்துட்டு அந்த பக்கத்துல போகும்போது சோர்வில் இளைப்பாறுதல் ஒரு தலைப்பு அந்த வசனங்களை படிக்கிறான். தேவையில் உதவிங்கிற அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கத்துல எடுத்து சோர்வில் இளைப்பாறுதல் பக்கத்தை படிக்கிறான். அதை படிச்ச உடனே அவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்த உடனே தற்கொலை என்ன முழுவதுமே மாறிடுச்சு. திரும்ப வாசிக்கிறான். அவ இப்படி கூட செய்ய முடியுமா, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி அவளுக்குள்ள அந்த எண்ணம். உடனே அந்த தோல்வியினுடைய எண்ணம் தற்கொலையினுடைய எண்ணத்தை விட்டு மாறி அவள் வாழ்க்கையில அவள் ஒரு அருமையான மகளாய் மாறி அவள் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு சிறிய வேதாகமம் என் கையில கிடைத்தது, இதை வைத்து நான் என்னுடைய தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் கொடுக்கிற புதிய ஏற்பாட்டு பைபிள் ரொம்ப அற்பமா என்றோம். உனக்கு கையில கொண்டு வாங்கினா கொண்டு வர மாட்டாங்க, உனக்கு கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சுவிசேஷ ஊழியர் செய்ய வாங்க 10 பேருக்கு செய்வோம்னா அன்றைக்கு வந்து ஆட்களே காணல. உங்களுக்குள்ள வேற என்ன கூடி பேசுவீங்க, என்ன ஊழியம் செய்வீங்க? விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருந்தா இத்தனை போதனை பண்ணியும் செய்யாம நம்ம இருப்போமா? அல்லேலூயா. பெண்கள் கூடி சொல்லல, பாசியா நீங்க கூடி 4 பேர் போங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உலகால நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி உற்சாகமா இருக்கும்? எனக்கு என்ன திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. அங்க போயிட்டு மறுபடியும் அதே நிலைமை. என்ன விசுவாசம் இருக்கும்? விசுவாசம்னா வார்த்தையில வரும், மற்றவங்களை ஊக்கப்படுத்துவோம். விசுவாசத்தினால மற்றவங்களை பலப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, மற்றவங்களை ஊக்கப்படுத்தணும், சபையில மற்றவங்களை விசாரிக்கணும். தெய்வீக அன்புன்னா என்ன? மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். சோர்வா இருப்பாங்க, களைப்பா இருப்பாங்க, தேவையில் இருப்பாங்க, மற்றவங்க மற்ற முகத்தை பாருங்க. யோசேப்பு முகத்தை பார்த்த உடனே தெய்வீக ஒரு வருஷம் பார்த்து என்னப்பா 2 பேரும் முகத்தை பார்த்தா அதிர்ச்சியோடு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. முகத்தை பார்த்தா தெரியல உங்களுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கைப்பிடி கொடுக்குறீங்களா? பைபிள் கொடுக்குற பழக்கம் இருக்குதா நமக்கு? இந்த மாசத்துல ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இந்த 6 மாதம் 5 மாதம் முடிச்சு வந்துருக்கீங்க. எத்தனை பைபிள் யார் யாருக்கெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க? ஸ்தோத்திரம். என்ன யோசிக்கிறீங்க? கொடுக்கவே இல்லையா? வேதாகமத்தை கேளுங்க. யார்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், திருநெல்வேலி வாங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் போன ஒரு முறை 1 லட்சம் தான் கொண்டு வர முடியுது, அதுக்கு பிறகு ஒரு 2 கட்டு கொண்டு வரலான்னு சொன்னா போக முடியல. பார்சல்ல போனோம்னா அதுக்கு பிறகு அவர் எடுக்கல. வேதாகமத்தை வாங்கி பைபிளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைங்க. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட கேட்டு முன்னாடி டேபிள்ல வச்சுட்டு வாங்க. ஆஸ்பத்திரியில கேட்டுட்டு ஒரு டேபிள்ல வச்சுட்டு வாங்க. லாட்ஜ் இருக்குதான், அவங்க கொண்டு போய் கேட்டுட்டு அவங்க முன்னாடி டேபிள் இதை வைக்கிறேன் ஐயா, விருப்பமான யாரும் படிக்கிறீங்க, இது விருப்பத்தை உங்களுக்கு ஆசீர்வாதம், இது கடவுளுடைய வார்த்தை, இது வைப்பது உங்களுக்கு நல்லது. யாராவது எடுத்து எங்க 2 திரும்பி பார்ப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை பேசுவோம், அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சோத்ரா. இதை நம்ம செய்யாமல், விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. இது விசுவாசத்தினால தான் செய்யணும். ஆமென். அப்ப நீங்க தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்காக வாழ இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார், நம்முடைய சோர்வை மாற்றினார், நமக்கு நம்பிக்கை ஊட்டினார், நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு மட்டும் அல்ல, நாமே சொல்லுகிற அளவுக்கு விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஜெபம் பண்ணுவோம், தேவனுக்கு தருவோம். உண்மையாக இதை நீ ஒரு வேதமான நேரமா எடுக்காத முடியும். கர்த்தரோடு பேசுகிற நேரமா எடுத்து கர்த்தரோடு கூட நான் நடக்க வேண்டும், தேவனுக்கு விசுவாசத்துல பிரியமா இருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மையான தாகத்தோடு நீ ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சோதனை ஜெபம் பண்ணுவோம்.